இந்த வாரம் ஓட்டிங் லிஸ்ட்ல யாரு குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அரோரா அவங்க தான் வெளியேற போறாங்களா, வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 என்னதான் பிக் பாஸ் கிட்ட பயங்கரமா திட்டே வாங்கினாலும் டாஸ்க்ல கூட கோட்டை விட்டுட்டு இந்த முறை அவங்க பாட்டுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பிக் பாஸே டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வார்ன் பண்ணி விட்டாலுமே இவங்க பாட்டுக்கு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில ஓட்டிங் லிஸ்ட்ல இந்த முறை யார் குறைவான வாக்குகள்ல இருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா கெமி அவங்க ரொம்ப குறைவான வாக்குகள்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அப்சரா அவங்க ரொம்ப குறைவான வாக்குகள்ல கடைசி இடத்துல இருந்தாங்க. இந்த ஒரு சில நாளா அரோரா அவங்க நடந்துக்கிற விஷயம் ரொம்பவே எல்லாருக்கும் கடுப்பு ஏற்றுச்சு. அதனால இப்ப அரோரா அவங்கள ரொம்பவே குறைவான வாக்குகள்ல பார்க்க முடியுது. இந்த வாரம் எவிக்ஷன் இருந்தா நிச்சயமா அரோரா அவங்க தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகணும். அந்த வகையில இந்த வாரம் அவங்க போயிட்டா கண்டிப்பா இப்ப வரைக்கும் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறது அவங்க தான். அதனால நோ எவிக்ஷன் தான் கண்டிப்பா கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வீட்ல ஒரு 3 பேர் வெளியே போயிட்டாங்க. ஸோ போட்டியாளர்களை என்ன குறைச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தீபாவளி உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வெளியே அனுப்பாம உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நிகழ்ச்சியை நிறைய பேர் திட்டுறாங்க, நிகழ்ச்சிக்கு இதனால வேற ஏதாச்சும் வம்பு வரலாம், அரோரானால இன்னும் வேற ஏதாவது பெரிய சர்ச்சைகள் உருவாகும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்கள வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த வகையில தீபாவளி கொண்டாட்டம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரம்பமாக போகுது. சோ நிறைய பேர் வீட்டுக்குள்ள போக போறாங்க. அதுல திருமணமாக இருக்க 2 ஜோடி, அதாவது ஒன்னு விஜய் அர்ச்சனா அவங்களும் அருண் அவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல கலந்துக்கலாம், இல்லனா வேற யாராச்சும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த முறை வயல் கார்டுல ஒரு 2-3 பேர் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் போட்டியாளர்களை நல்லா கேள்வி கேட்டு டாஸ்க் எல்லாம் நல்லா பண்ணி இன்னுமே நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்குறதுக்காக போக போறாங்களாம். கண்டிப்பா அவங்க போனாலுமே அதாவது 1 வீக் அந்த மாதிரி கான்செப்ட்ல உள்ள போவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. போன முறை அப்படிதான் எல்லாரையும் உள்ள அனுப்பி வச்சாங்க. அந்த மாதிரி இந்த சீசன்ல இப்படி பண்ண போறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரோரா அவங்கள பிக் பாஸ் வீட்ல இருந்து அனுப்புனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. பிக் பாஸ் வீட்ல இந்த வாரம் எவிக்ஷன் இல்லாம பண்ணுனா அதை நீங்க ஏத்துப்பீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. அதே போல இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இப்போ வரைக்குமே திவாகர் அவருக்கும் கானா வினோத் அவருக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுடைய காம்போ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சில இடங்கள்ல பேச தெரியாம சில விஷயங்கள் பண்ணாலுமே அது ரசிக்க கூடியதா இருக்குன்னு மக்கள் ஆரம்பத்துல எந்த ஒரு விஷயத்த பார்த்து பிடிக்கலன்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்த இப்ப ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் கடைசி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா திவாகர் அவர் ஓட்டிங்ல எப்பவுமே டாப்ல தான் இருக்காருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.